சார் என்ன ஹேர் ஸ்டைல் சார் இது? வாட் இஸ் தி சீக்ரெட் பிஹைண்ட் எப்பா எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்றாங்களா வந்து நீ அடிச்சு வெளியே வரட்டிட்டேன். ஆக்சுவலி ஒரே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வந்து சிவாஜி சார் எம்ஜிஆர் சார் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி முன்னால ஒரு பாஃப் வைடான்னு சொன்னாங்க. வச்சு கட்சி ஒன்னும் வேலைக்கு ஆகல. கடைசி இந்த இடத்துல மட்டும் கலர் எடுறான்ட்டு அடிச்சிட்டான். அவனை டே வெளியே போடான்னு சொல்லிட்டு இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைமை வேஸ்ட் பண்ணுகிற. ஒருத்த கதறான், வார அவனும் என்னென்னவோ பண்றான். டிவில போய் பார்க்கும்போது அது இருக்க மாட்டேங்குதுன்னு ஒரே கம்ப்ளைண்ட். கூப்பிட அவன் என்ன பண்ணான்னு கேட்பான் 12 வாரத்துக்கு. ஹிருதய் வாங்க. ஏமா இந்த பையனை பத்தியா சொன்னேன்? பிக் பாஸ் துஷாரையும் கூட ஒண்ணுமா ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்கம்மா. டான்ஸ் ஒன்னு போட்டுருவோமா ஃபீல்ஸோட? எல்லாருக்கும் சோகமா ஆடாத பிரியா, நல்லா சந்தோஷமா. ஓகே சார், நான் வந்து ஒரு பாத்ரூம் டான்சர். எனக்கு பெருசா ஆட தெரியாது. பாத்ரூம் சிங்கர்னு கேள்விப்பட்டிருக்கேன். பாத்ரூம் டான்சரா? சோப்பு நிறைய கீழே ஊத்திட்டு ஆடுவா. நக்கல்யா அவனுக்கு. நீ ரொம்ப நல்லா பாடுனடா. ரொம்ப ஒரே ஒரு பெண்டிங், எனக்கு ஒட்டக பால் கொடுக்கவே மாட்டேன்ற. ஒட்டக பால் இருக்கா இல்லையா? இருக்கு சார். ஆடா பாவி, நிஜமாவா? நிஜமா சார். எது வந்திருக்கான் சார்? எப்படி நீயே கறந்தியா ஒட்டகத்தை? ஆமா சார், ஸ்டூல் போட்டு கறந்து வந்திருக்கா சார். இன்னைக்கு ஹேஷ்டாக் மார்க் ப்ரீ கிடையாது, ஹேஷ்டாக் மாகாப்பா, ஹேஷ்டாக் பிரியங்கா. ஸோ 6 பேர் ஓ சைடுலயும் 6 பேர் ஏ சைடுலயும் உட்கார வச்சிருக்கோமே. ஓ, சோத்தாங்கை பக்கம் இருக்கிறவங்க மாகாப்பா சைடு, பீச்சாங்கை இருக்கிறவங்க பிரியங்கா சைடா? சூப்பர் சூப்பர். கவி பேராசி ஏன் ரவுமனவே மிஞ்சிட்டடா மாப்ள. இந்த ஆப்ரஹாம் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டனா half an hour பேசுவான். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா 2-3 பேர்கிட்ட கேட்கலாம். இல்ல மாமா தங்கமான ஆளு. ஆமாவா? எங்களுக்குன்னு ஒரு பாண்ட் இருக்கு. அவன் என்ன மாமான்னு சொல்றதும் நான் அவனை மாமான்னு சொல்றதும். அவன் என்னோட ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. நீ இப்படிதான்டா இருக்கணும். நீ தெரியுமா, நீ வந்து யூஎஸ்ல தான் செட்டில் ஆக போற. நீ எல்லா பாஸ்போர்ட்லாம் வாங்கிரு. உனக்கு யூஎஸ்ல தான் கல்யாணம், நாங்களாம் அங்கே தான் வருவோம் ஆக்சுவலா. அப்புறம் அங்க போன அங்க யாரோ வெள்ளக்காரி யாரோ உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். வெள்ளக்காரினது வெக்கம் வந்துட்டுக்கையா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. போய் உன் ஃப்ரெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோச் அவுட் போட்டு உட்கார போற. போய் ஸ்டைலா கால் மேலே கால் போட்டா கெத்தா மாசா உட்கார் போ. தேங்க் யூ. உன் கால் மேல போடு, வேற யார் கால் மேலே போடுறாங்க. பசர் நாயகியே, அவ ரொம்ப வருஷமா வந்து மாக்காப்பா அண்ணனோட நான் ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்றத வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏமா இவ்வளவு மோசமான ஆசை எப்படி பண்ணுவாங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ண? மாக்காப்பா டீம்ல இருந்து ஒரு நபர் வருவாங்க, என் டீம்ல இருந்து ஒரு நபர் வருவாங்க. ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஜெயிக்கிற அந்த 1-on-1 போட்டியில எந்த ஒரு நபர் வந்து ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்காக ஒரு சிறப்பு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. என்ன கேப் புக் பண்ணி வீட்டுக்கு அனுப்புவீங்களா? எப்படி நீங்க வந்து வெயிட்டான ஒரு ஆள் தான் இறக்குவீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்க டீம்ல சுமாரா பாடக்கூடிய ஒரு பாப்பாவை அவங்களை கூட போறேன். வாங்கம்மா தர்சனா, கம் கேர். யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்? எல்லாரும் ஓகே தான். எல்லாரும் வாங்கடா. இந்த விரல் இப்படி வச்சுக்கோங்க. நான் இப்ப பாட்டெல்லாம் நல்லா சவுண்ட வைங்க. அப்படியே நட. என்னது இது? 3 வாக்குனா அப்படியா? 3. இங்க வந்தேன்னு வச்சுக்க, ஒரு அரை விட்டு அதை சைடு வாக்குன்றேன். நீ பண்ற காமெடிக்கெல்லாம் அந்த பின்னாடி நிக்கிறதுப்பான். நான்லாம் சிரிக்க மாட்டேன் தெரியுமா? தர்ஷனா, இந்த ஏரியா அந்த இடம் இந்த இடத்துலயும் எனக்கு பயம் இல்லம்மா. ஆல் ஏரியாலயும் எங்க டீம் தாமா கில்லி. ஆல் ஏரியாவிலயும் நீங்க தான் ஏன் தண்ணி கேன் போடுறீங்களா எல்லாரும் கும்பலா சேர்ந்து? எல்லாருக்கும் மூளை 1 கிலோ 400 கிராம், எனக்கு மட்டும் 1 கிலோ 500 கிராம். Let's give it up for the Charan Raja. நல்லா இருப்பா, நல்லா இரு. ஏமா கீழே கொண்டு அட்டையை அவன் எடுத்து கொடுத்தான், உடனே வணக்கம் வைக்கிற. கால்ல விழுந்து தம்பி நீ நல்லா இருப்பா, நல்லா இரு. ஓ சோ பேசிக்கலி நீங்க பொறுக்கி டீம், கீழே கிடக்கலாம் பொறுக்குவீங்க. யார் பேசிக்காதீங்க தம்பி. ரெடியா போறேன். யார் வந்தா டஃபா இருக்கும்னு நினைக்கிறேன்? தர்பீஸ் அண்ணா அவங்க தம்பி சரண் கூட போட்டா நல்லா இருக்கும். சர்வீஸோட சொந்தக்காரனாடா நீ? ஆமா. நோ தங்கச்சி கூட வந்துறாங்கண்ணா. தோ நடிப்பு அரக்கி. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கீங்க. சரியான ஜென்ஸா தான் மைக்கிட்டு பேசுமா. பெண்தானே பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். அடடா அடடா, என்ன அற்புதமான வரிகள். பூமணி அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தறல்.
கைத்தட்டல் கொடுக்கலாம். எந்த அணியும் வந்து பார்த்தனா எங்கள் அணியை வந்து குறைச்சி எடை போடவே முடியாது. அழுக்கு லுங்கியை பத்தி ஒரு பாடல் சொல்லுங்க. எந்த லுங்கி எங்க வாங்குனீங்க? டேய் கேவண்டா சத்துணவு கூடத்துல வேலை செய்யற ஆயாவுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தது. பாலப்பிரியா ஒரு நல்ல மரியாதையான பொண்ணு, பாட்டுக்கு மரியாதை கொடுத்து செருப்பு போடாம பாடிருக்காது. இல்ல நான் ஏன் சொல்லும்போது ஆரம்பிச்சு நான் கூட நீங்க மூக்குத்தி முருகன் போல நினைச்சேன். ஏன்னா அவர் எந்த கச்சேரி போனாலும் செருப்பு போடாம தான் போவார். பாக்கப்பா சொல்லுடா. பொறுமைக்கு ஒரு எல்லாம் உண்டு. போயிட்டு வா, உன்னை யாரும் அடிக்க வச்சுட்டு சொல்றேன். அவன் சௌரிய சொல்லுவா வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா அவன் சௌரிய பேசுவோம். சொல்றா, உனக்கு அந்த டீம்ல யார் ரொம்ப ஈஸி? மாக்கப்பா என்னதான் ஈஸி ஆக்சுவலி மாக்காப்பா டாடியா? கொஞ்சம் நூறா எனக்கு இல்ல. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் கதியாவராம போறேன். லெட்ஸ் வெல்கம் விஸ்வநாதன். நான் நோட் பண்ணதை நீ நோட் பண்ணியா? எத? திஷாத நான் கீழே இறங்கி வரும்போது பிளாக் அங்க பாட்டு போட்டானா உடனே என்ன இப்படி? அவெல்லாம் காஞ்சி நிக்கிற சுடிதாருக்கே பாட்டு போடுவாமா? ஏன்டா தினேஷ் கண்ணே நினைச்சேன். இவனா ஏன் இப்படி ஆனாரு தெரியுமா? ஒட்டகப்பால் குச்சாரு. ஓகோ. ஏய் ஃபர்ஹான் நல்லா இருந்ததுமா, சூப்பரா இருந்தது டீ. சார் வெள்ளையா இருந்தது சார் அது. ஆமா ஒட்டக பாலோட டீ சாப்பிட்டது. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. இந்த ஆங்கிள் இருந்து வந்திருக்கிற கெஸ்ட்டுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்காது. சார் நீங்க அங்கே இருந்து அவனை வெல்கம் பண்ணுங்க சார். அவர் இந்த ரேம்ப்ல நடக்கிறத அவங்க பார்க்கணும். மாக்காப்பா அவன் பெல்ட் போட்டானா பாரு, கீழே அவுந்து கீழே விழுந்துற போகுது. பக்காவா இருக்கு சார். பக்காவா இருக்கா? என்ன பக்காவா இருக்கு? இருக்க வேண்டியது எல்லாமே. தம்பிக்கு இன்னொரு ஆசையும் இருக்கு, அதையும் நிறைவேற்றி வச்சிருவோம். ஆண்ட்ரியா மேடம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஏக்க பார்வையை என்ன பார்த்தான். இந்த கோர்ட்ல எப்படி இருக்கிறானாவது சொல்லுங்க. எனக்கு ஐ வுட் லவ் டு see you in a வேஷ்டி singing this song. போட இடத்த அவுத்து போட்டு மாட்டு போட. அட மாலை நல்லா பாடுடா. ஆனா இந்த பாட்டு வந்து முழுக்க முழுக்க காமரசம் கொண்ட பாட்டு. சோ அதனால நான் ஐ அம் நாட் கோயிங் டு கிவ் அப் சார். ஆனா நல்லா பாடுனேன். இதுக்கப்புறம் நீ சாதா ரசம் ஊத்தி சாப்பிட கூடாது. தால் சொல்ற மாதிரி காமரசம் ஊத்தி தான் சாப்பிடணும். தேனோன்னு மணியை நான் சொல்லுவேன். என்ன சட்டையை கட்டுறாரு? லீலாவா? கீப் காம். அத எனக்கு ஒரு திறந்து காட்டுங்க அத ப்ளீஸ்.